ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோஸ்க்கு தொடர்ந்து கமெண்ட் பண்ணி ஆதரவு தரும் எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னுடைய கமெண்ட்ஸில் நான் தொடர்ந்து பார்க்குறது என்னென்னா, எனக்கு சிஆர்டி டிவியில் ஆடியோ மட்டும் வருது, வீடியோ வரதில்லை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபால்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 3 விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை தீர்ந்துடும். டிவியோட ஏவி இன்புட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். குத்துவோம் பார்த்தீங்களா, ஏவி ஒயர் குத்துற பின்னு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். அது ஓகேவா இல்லையான்னு நம்ம எப்படி செக் பண்ணலான்னா, பக்கத்துலேயே டியூனர் இருக்கும். பழைய கோஆக்சல் கேபிள் இன்புட் கொடுக்குற மாதிரி ஆர்எஃப் டியூனர் இருக்கும். அதில் நம்ம என்ன பண்ணோம்னா, ஏவி டு ஆர்எஃப் கன்வெர்ட்ரு கடையில் சேல்ஸ் பண்ணுறாங்க. அந்த கன்வெர்ட்ரு வச்சுருந்தீங்கன்னா, கன்வெர்ட்ரு வழியாக இன்புட்டில் ஏவி கொடுத்துட்டு அவுட்புட்டில் நீங்கள் ஆர்எஃப் லைன் எடுத்து அதை டிவி போர்டு கொடுத்துட்டு ஆர்எஃப்பில் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு ஓகேன்னா ஏவி இன்புட் ப்ராப்ளம். சரிங்களா? இல்லை அதில் கொடுத்துமே எனக்கு சவுண்டு வருது, வீடியோ வரலன்னா நம்ம அடுத்த வழியாக போகலாம். இது மொதல் பாயிண்ட். சரிங்களா? ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, எல்ஓடி லைன்லேருந்து ஈட்டருக்கு ஒரு லைன் போகும். ஏசி வோல்டேஜ் 2.5லேருந்து 6 வோல்ட் வரைக்கும் போகும். ஏசி வோல்டேஜ் நெக் போர்டுக்கு போகும். சரிங்களா? ஈட்ரு வோல்டேஜும் பாங்க, அது கரெக்டாக போதான்னு பார்க்கணும். நமக்கு அந்த டியூப்பில் வந்து லைட் எரியும், சின்னதாக இண்டிகேட்டர் லைட் மாதிரி எரியும். அது ஓகேன்னா அடுத்து எல்ஓடியிலேருந்து ஏபிஎல் லைன்னு சொல்லிட்டு ஒரு லைனு ப்ராசஸருக்கு மெயினாக போகும். சரிங்களா? அந்த லைன் வந்து நல்லா இருக்கான்னு பாருங்கள். எங்கேயாவது ட்ராக் வந்து நம்ம கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு எங்கேயாவது டேமேஜ் ஆகிருக்கும். இது ஓகேவாக இருந்தால் கட்டாயமாக படம் வரணும். இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டிவி கட்டாயமாக வேலை செய்யும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் மேலும் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம்.